ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி 90s கிட்ஸோட ஃபேவரட் ஸ்கூல் ரிட்டன் ஸ்நாக்ஸ் கடையில் தான் வாங்குவோம். இது அந்த டைம்லலாம் என்னென்னு தெரியுதா? பூஸ்ட் பிஸ்கெட் ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்டு. நான் அதுக்கு வீட் வந்து ஒரு 90 கிராம் எடுத்துட்டேன். பூஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 50 கிராம் எடுத்துட்டேன். ஒரு 1 or 2 அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சுன்னா நோ ப்ராப்ளம். கொக்கோ பவுடர் 15 கிராமு, பவுடர்ட் சுகர் பார்த்திங்கன்னா 100 கிராம் எடுத்திருக்கேன். அண்ட் பேக்கிங் பவுடர் ஒரு 3 கிராம்ஸ் கிட்டே எடுத்துக்கிட்டேன். அண்ட் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மெல்ட் பண்ண பட்டர், அன்சால்ட்டட் பட்டர் பார்த்திங்கன்னா ஒரு 60 கிராம் கிட்டே எடுத்துக்கிட்டேன். இதே மெஷர்மெண்ட்டில் நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க, சூப்பராக இருக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மில்கில் வந்து திரும்ப வந்து பூஸ்ட்டை வந்து கரைச்சி வச்சுக்கோங்க. அது பச்சை பாலாக இருந்தாலுமே பிரச்சனை இல்லை. மெல்ட் பண்ண பட்டரில் அந்த சீனி பவுடர் பண்ணியிருக்கோம்ல, அதை கையால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கரையிற வரைக்கும். தயவு செஞ்சு அக்கா கையில் க்ளவுஸ் போடுங்க அந்த மாதிரி தயவு செஞ்சு சொல்லாதீங்க. ஏன்னா இது வீட்டுக்காக பண்ணது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் க்ளவுஸ் ஆர்ட்ரு போட்டிருக்கேன். இன்னும் வந்து என் கைக்கு வந்து சேரலை. வந்து சேர்ந்ததுக்கப்புறம் இனிமேல் ஏதாவது பேக் பண்ணேன்னா க்ளவுஸ் போடுறேன் கண்டிப்பாக. ஸோ மிச்சம் இருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு நம்ம பூஸ்ட் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பால், அதையும் போட்டு நல்ல ஒரு டோ மாதிரி இந்த கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடுங்க. ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு, நான் பண்ண ஃபஸ்ட்டு தப்பு என்னென்னா இந்த பிஸ்கெட்டை வந்து இந்த மாதிரி சப்பி வச்சுட்டேன். அது ரொம்பவே சப்பி போயிட்டு. அண்ட் ஒன் மோர் மிஸ்டேக் பார்த்திங்கன்னா வந்து 15 மினிட்ஸ் வச்சுட்டேன் 180 டிகிரியில். ஸோ நான் நெக்ஸ்ட் பேட்ச் வைக்கும்போது 10 மினிட்ஸ் தான் வச்சேன். சூப்பராக இருந்தது. இதில் பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பேட்ச்சில் ஓரம்லாம் லைட்டாக கருகுன மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த மிஸ்டேக் எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு பார்த்தேன். நெக்ஸ்ட்டு டைம் செகண்ட் பேட்ச்சில் எப்படி வச்சேன்னா உருண்டை பிடிச்சி வச்சுருந்தேன். இந்த மாதிரி சப்பி வச்சுருந்தா இன்னும் சப்பி போயிடுதுன்னு. அதை பிரேக் பண்ணுறப்ப வர சவுண்டையும் சாப்பிட்றப்ப வர சவுண்டையும் கேட்டு பாருங்களேன். அந்த கிறிஸ்பினஸ்லாம் வேறு லெவலில் இருந்தது. உடனே வந்து எடுத்துடாதீங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆற விட்டு எடுங்க. ஸோ செகண்ட் பேட்ச் வைக்கும்போது நான் 10 மினிட்ஸ் வச்சேன். சரிங்களா? இப்போ பாருங்கள் அந்த குக்கியோட அந்த ஒரு பார்க்கும்போது அந்த குக்கி மாதிரி தெரிகிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் கிடைக்குதா? ஸோ இதையுமே ஒரு 2 மினிட்ஸ் ஆற வச்சுட்டு எடுத்திங்கன்னா பூஸ்ட் பிஸ்கெட் ரெடி. நான் ஸ்கூல் விட்டு ரிட்டன் வரும்போது மேக்ஸிமம் எங்கள் அத்தா கிட்டே வாங்கி கேட்குறது வந்து டைரி மில்க்கு, நெஸ்ட்லே பாரு, சாக்கோ பாரு, மெயினாக பார்த்திங்கன்னா இந்த பூஸ்ட் பிஸ்கெட்டு. இது ரொம்ப நாளாக தேடினா கிடைக்கவே இல்லை. சரி நம்மளே பண்ணிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணி வச்சுருந்தேன். என் பசங்களுக்கெலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பூஸ்ட் பிஸ்கெட்டை என்ன மாதிரியே யாராவது மிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவல் ஸ்நாக்ஸாக இருக்கும்.